இருக்கிற ஒரு சில பொம்மை கடைகளை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வித்தியாசமான கல் சிற்ப பொம்மைகளை இங்க நீங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை இந்த மாதிரி பீச்சுக்கு கூட்டு போனா நீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க? அதுக்கு உண்டான கடைகளை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொம்மைகள், அது மட்டும் இல்லாம முகமுடி பொம்மைகள், கண்ணாடி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கறதுக்கும் நிறைய கடைகள் இந்த மகாபலிபுரம் பீச்ல இருக்குங்க. நீங்க ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி வித்தியாசமான பொம்மைகளை இங்க மகாபலிபுரத்துல நான் பார்த்திருக்கேங்க. நிறைய மண்பாட்டங்களான சிற்பங்களாகட்டும், டெரகோட்டா பொம்மைகளாகட்டும், இந்த வித்தியாச இந்த மகாபலிபுரத்துல அவைலபிளா இருக்கு. இப்போ நான் இந்த பீச்சை வந்து ரீச் பண்ண இப்போ டைம் பாத்தீங்கன்னா கூட்டம் சும்மா அந்த மாதிரியா இருக்கு. பீச் ரொம்பவே அமைதியா இருக்கு. எப்படி எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம்ன்றத அலைய ரசிச்சு இந்த பீச்சை என்ஜாய் பண்ண இப்போ அடுத்ததான் நான் பார்க்க போறது பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம் வாங்க. போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கற்சிலைகள் செய்யற இடங்கள் நிறைய எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான ஐட்டம்ஸா இருக்கு. இப்போ வாங்க இந்த 5 ரதம் இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா என்ன வித்தியாசமான சிற்பங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கத்துலயே இருக்கு. இப்ப போய் பார்க்கும் பொழுதும் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது உண்மையிலேயே பாராட்டத்தை. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பட்டர்பலம். பட்டர்பலம் மட்டும் இல்லைங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் நிறைய விஷயங்கள் இருக்காது. அந்த யானை சிங்கம்லாம் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் ஒரே கல் இருக்கு. அந்த ரதங்கள்லாம் இருக்கு பாருங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய கல்லு கொடுத்தாங்க, அந்த யானை நீங்க எப்படி செதுப்பீங்க? பண்ண முடியும், செதுக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. கூட்டுட்டு ஒரு யானையை செதுக்கணும். செதுக்கும் போது நமக்கு என்ன தெரியும்? அந்த கஷ்டம் தெரியும். ஒரு இடத்துல போனது உதவாது. செதுக்கும் போது அவர் அழகா செதுக்கணும். பல்லவர் காலத்துல சிற்பங்கள் மிகவும் உலக பிரசித்தி பெற்றவை, ரொம்ப புகழ். ஓகே, அடுத்த பார்த்து பாருங்க. Yes. என் பேர் பாலன். இங்க சிற்ப வழிகாட்டியா இருக்கேன். இந்த ஊரை பத்தி எல்லாருக்கும் சொன்னாங்க. சாப்பிடுறதுக்கு நிறைய விதவிதமான பொருட்களை சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு கையை அம்மாவை நினைக்கிறேன், ஒரு கையை அப்பாவை நினைக்கிறேன். உங்க 10 விரல் இருக்கீங்கன்னா அம்மா சுமந்து இருக்கிற குழந்தைய நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கற்பனை. இப்போ எங்க ஊர் பேர் பாத்தீங்கன்னா மொத்தம் 2வது
மாமல்லை, மூன்றாவது மகாபலிபுரம், நான்காவது மாமல்லபுரம். இந்த திருக்கடல் மலைனா, திருனா கடவுளை குறிக்குது, கடல்ல இங்க இருக்கிற சமுத்திரத்தை குறிக்குது, மலைனா இந்த மவுண்டனை குறிக்குது. எல்லாம் சேர்ந்துதான் திரு கடல் மலை. இரண்டாவது பேரு மாமல்லை. மாமல்லைன்னா அந்த காலத்துல பல்லவர்கள்லாம் மல்யுத்தத்துல சிறந்த மனிதர்கள். மல்யுத்தம் மட்டும் இல்லாம சிலைகள் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. அவங்களுடைய பேர் வந்து பறந்து விரிஞ்சிருக்கிறது, அவங்களுடைய பேரே வச்சிருக்காங்க மாமல்லை.